சூரியாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ ஆவக. கடைசியில சூர்யா. சூர்யா என்று சொன்னால் பிராணி பிரசவேன்னு அர்த்தம். சு ரு ய என்று 3 எழுத்துக்களாக பிரித்துக் கொள்ளுகிறார். சு என்று சொன்னால் சிருஷ்டி, சூதின்னு சொன்னாலே பிறப்பு, பிரசூதிகா கிரகம், கர்ப்ப அறை, பிரசவ அறை இருக்கிறதோ இல்லையோ, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல பிரசூதிகா கிரகம்னு பெயர். ஏன்னா சூ என்கிற எழுத்து சிருஷ்டியை குறிக்கும். அப்ப சூர்யா அப்படின்னு சொன்னால் சூ என்றால் பிராணிகள் அனைவரையும் படைக்கக்கூடியவள். தான் நேராக படைக்கவில்லை, பகவான் படைப்பதற்கு தூண்டுதலாக இருக்கிறாள். அதுக்கு மேல ர இர் என்கிற எழுத்து அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள், ரமிக்க வைப்பவள். ரமணம்னு சொன்னால் மகிழ்ச்சி கொடுப்பது. அப்ப அனைவரையும் படைக்கிறாள், அவர்களுக்கு மகிழ்ச்சியை வழங்குகிறாள். ய என்று சொன்னால் அவர்களை இயக்குகிறாள்னு அர்த்தம். அப்ப சூர்யா என்றால் உலகத்தில் அனைத்தையும் படைத்து அவர்களை இயக்கி அவர்களுக்கு அவ்வப்போது வேண்டிய மகிழ்ச்சியை வழங்கக்கூடியவள். சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ ஆவக. இப்படிப்பட்ட பிராட்டியை நீ என்னிடத்தில் அழைத்து வர வேண்டும் என்று 14வது ஸ்லோகத்தினுடைய பிரார்த்தனை. இதோடு லக்ஷ்மி இந்த ஒரு ஸ்ரீசூக்தத்தில் 53 திருநாமங்கள் மொத்தம் சொல்லப்பட்டுள்ளனன்னு ஒரு கணக்கு காட்டப்படுகிறது. மொத்தமா ஸ்ரீசூக்த இதுக்கு மேல ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆனா புதுசா எந்த அடைமொழிகளும் கிடையாது. இதுவரை சொன்ன வார்த்தைகளே தான் திரும்பவும் பிராட்டிக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப இதோடு கடைசியா வந்தது சூர்யா என்பதுதான் பிராட்டிக்கு புதிதாக சொல்லப்பட்ட கடைசி திருநாமம். இதோடு 53 திருநாமங்கள் உள்ளன. இதி நாம்னாம் திரிபஞ்சாசத் சூக்தஸ்தானாம் பிரகீர்த்திதா கிருதார்த்தயந்தி மாம் பிராப்ய தீரான் ஸ்வைஸ்வைர் அபீப்சிதைஹி. பிராட்டி லக்ஷ்மி தந்திரத்துல சொல்லுகிறாள், இந்த 53 திருநாமங்களையும் எவன் ஒருவன் தெரிந்து கொண்டு தியானிக்கிறானோ ஜபிக்கிறானோ அவனுக்கு அந்த திருநாமங்கள் அனைத்து நன்மைகளையும் கொடுக்கும். யத்யப்யேஷா மயா புரோக்தா வியவஸ்தா பலகோச்சரா ந தாவதேவ மாஹாத்யம் ஏஷாம் சிந்தியம் விபஸ்சிதா. இந்த ஒவ்வொரு திருநாமத்துக்கும் தொடக்கத்திலிருந்து ஹிரண்யவர்ணாயை நமஹா, ஹரிண்யை நமஹா என்று ஒவ்வொன்றையும் மந்திரமாக்கலாமோ இல்லையோ. ஹிரண்யவர்ணா இது ஒரு நாமம். அதுக்கு முன்னாடி ஓம் சேர்த்து பின்னாடி நமஹா சேர்த்து ஒரு 4வது வேற்றுமை உருவ சேர்த்தோம்னால் ஓம் ஹிரண்யவர்ணாயை என்று சொல்லி மேல நமஹான்னு மந்திரமாக போகிறது. இந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பயன் உண்டு என்று லக்ஷ்மி தந்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. இதை சொன்னா உனக்கு ஆயுசு கிடைக்கும், இந்த மந்திரத்தை சொன்னா உனக்கு செல்வம் கிடைக்கும், இதை சொன்னால் உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஸ்ரீதேவி சொல்லுகிறாள், நான் ஒவ்வொரு பயனை ஒவ்வொரு மந்திரத்துக்கு சொல்லி இருக்கிறேன். அதற்காக அவ்வளவுதான் அந்த மந்திரத்துக்கு பெருமை என்று நினைத்திட வேண்டாம். மோக்ஷாத் நிர்விசாரேண சர்வா சர்வ பலப்பிரதா நாமாவளி யதோஹ்யஸ்யாக ஸ்ரீரகம் விதேவதா பரா. இந்த மந்திரங்கள் ஒவ்வொரு பயனைத்தான் கொடுக்கும் என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு நாமமும் மோட்சம் வரை அனைத்து நன்மைகளையும் கொடுக்க வல்லது. ஏன்னால் ஒவ்வொன்னுத்தாலும் சொல்லப்படுபவள் நான். மந்திரத்துக்கு இருக்கிற பெருமை இருக்கட்டும், மந்திரத்தால் சொல்லப்படும் தெய்வம் நானானபடியால் என் அதீனமாகத்தான் ஐஸ்வர்யம் மோட்சம் அனைத்தும் இருக்கிறபடியால் இந்த நாமங்களுக்கு அத்தனை பெருமைகளும் உண்டு என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் ஜாதவேதோ மமாவக என்று 14வது ஸ்லோகத்தில் பிரார்த்தனை. இனி கடைசி 15வது ஸ்லோகம். தாம் ஆவக ஜாதவேதோ லக்ஷ்மீம் அனபகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் பிரபூதம் காவோ தாஸ்யா அஸ்வான் விந்தேயம் புருஷானகம். மறுபடியும் தொடக்கத்துல சொன்னது, பிராட்டியை அடைந்தால் என்னென்ன செல்வங்களை பெறுவோம். யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானகம்னு 2வது ஸ்லோகத்துல இருந்தது. அதே விஷயம் இப்போது கடைசியில் பெருமான் நம்மிடத்தில் பிராட்டியை அழைத்து வந்தால் அதனால என்னென்ன நன்மைகளை கிடைக்கும். தாம் அந்த பிராட்டியை மே என்னிடத்தில் ஆவக நீ அழைத்து வா. ஜாதவேதா வேதங்களை பிறப்பித்தவனான பகவானே நீ பிராட்டியை அழைத்து வா. லக்ஷ்மீம் அனபகாமினீம் லக்ஷ்மி உனக்கு அடிபணிந்தவளாக உனக்கு செல்வமாக இருக்கிறாள். அப்ப நீ அழைத்து வந்தால் வருவாள். அனபகாமினி உன்னை விட்டு பிரியாதவளாக அவள் இருப்பது போல் என்னையும் என்னுடைய குலத்தையும் என்னுடைய வீட்டையும் என்றும் விட்டு பிரியாமல் பிராட்டி இருக்க வேண்டும். லக்ஷ்மி அனபகாமினி யஸ்யாம் எந்த பிராட்டியிடம் ஹிரண்யம் தங்கத்தையும் காவஹா பசுமாடுகளையும் தாஸ்யா வேலைக்காரர்களையும் அஸ்வான் குதிரைகளையும் புருஷான் புருஷர்கள் வேலைக்காரர்களையும் அகம் பிரபூதம் விந்தேயம். பிரபூதம்னா அதிகமாக யாருடைய அனுகிரகத்தாலே மாடு குதிரை வேலைக்காரர்கள் செல்வம் ஆரோக்கியம் இது அனைத்தையும் அதிகமாக நான் பெற முடியுமோ அப்படிப்பட்ட பிராட்டியை நீ என்னிடத்தில் அழைத்து வர வேண்டும் என்று 15வது மந்திரம். இதுல கீழே புருஷான் என்று கடைசியில இருக்கிறதே, அந்த புருஷன் என்கிற சப்தத்துக்கு எல்லாவற்றையும் பொருளாக வைத்துக் கொள்ள வேண்டும். புருஷன் சொன்னா அதுல பல நிலைகள் உண்டு. புருஷன், உட்புருஷன், உத்தர புருஷன்,
உத்தம புருஷன். ஆங்கிலத்துல சொல்லும் போது நல்லது, மிக நல்லது, மிகவும் நல்லது அப்படின்னு 3 ஆங்கிலத்துல சொல்றாளோ இல்லையோ, அத போல புருஷன் என்றால் சாதாரணமா ஜீவாத்மா நம்மை போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்ல மக்கள், அவர்களோடு தொடர்பு நமக்கு ஏற்படுவது பிராட்டியினுடைய அனுகிரகத்தாலே. அடுத்தது உட்புருஷ, உயர்ந்த புருஷன் என்று சொன்னால் அது முக்தி அடைந்த ஜீவாத்மாக்கள். ஒரு நாள் வரை இந்த சம்சாரத்தில் இருந்து பகவத் அனுகிரகத்தால முக்தி அடைந்தவர்கள் உயர்ந்த புருஷர்கள். அதுக்கு மேல உத்தர புருஷ, மிக உயர்ந்த புருஷர்கள் என்றால் எப்போதுமே வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் முதலானவர்கள், அவர்களோடும் நான் சேர வேண்டும். அதுதானே இலக்கு. கடைசியில் இந்த ஜீவாத்மா என்ன அடைய வேண்டும் என்றால் களிப்பும் கவர்வுமற்று பிறப்பு பிணிமோ பிறப்பற்று ஒளிக்கொண்ட சோதியுமாய் உடன் கூடுவதென்னுகளோ அடியார்கள் குழாங்களையே என்று அம்மாழ்வார் பாசுரம். இந்த உலகத்தில் இருக்கிற களிப்பு, கவர்வு, அப்பப்ப சுகம் வருது, அப்பப்ப துக்கம் வருது, இதெல்லாம் ஒழிந்து போய்விட வேண்டும். சுகம் மட்டும்தான் இருக்க வேண்டும். பிறப்பு, பிணி, மூப்பு, இறப்பு அற்று, மரணம், ஜன்ம, மூப்பு, வியாதி இதெல்லாம் போய்விட வேண்டும். ஒளிக்கொண்ட சோதியமாய் நான் யார் என்பதை முழுவதுமாக நான் உணர்ந்து அந்த ஒளி, அந்த தேஜஸ் வெளிப்பட வேண்டும். உடன் கூடுவது என்றுகொலோ, பக்தர்களை, பகவானுடைய பக்தர்களை, நித்தியசூரிகளை நான் என்று போய் வைகுந்தத்தில் சேரப்போகிறேனோன்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அப்ப இந்த உலகத்திலும் நல்லவர்களோடு சேர வேண்டும், முக்தியடைந்த ஆத்மாக்களோடு சேர வேண்டும், நித்தியசூரிகளோடு சேர வேண்டும். புருஷர், உட்புருஷர், உத்தர புருஷர், கடைசியில உத்தம புருஷன், மற்ற அனைவரையும் விட மிக உயர்ந்தவனாக ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று ஆண்டாள் பெருமானுக்கு உத்தமன் பெயர் சூட்டுகிறாள். அப்படி அனைவரை காட்டிலும் உயர்ந்தவனான பெருமான், அவனையும் நான் அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய அனுகிரகம் இருந்தால் தான். இப்ப வேடிக்கை பாருங்க, பகவானே நீ பிராட்டியை அழைத்து வர வேண்டும், அவள் அனுகிரகம் இருந்தால் தான் நான் உன்னை அடைய முடியும்னு பிரார்த்திக்கிறோம். பின்ன மாத்தி மாத்தி இருக்க சமயம் இவளால அவனா, அவனால இவளானால் யோசிச்சுட்டே இருங்கோ, அதுக்குள்ள மோட்சத்துக்கு போயிடலாம். யாருடைய அனுகிரகத்தால முதல்ல நமக்கு நன்மை ஏற்படுகிறது? என்னை முதலில் கட்டாட்சித்தவர் யாருன்னால் தெரியாது. பிராட்டி தான் கட்டாட்சிக்கிறாள். ஆனா பெருமானுடைய ஒரு அடிப்படை கட்டாட்சம் இல்லாமல் முடியாது. ஆனா அவர் அப்பப்ப கோபப்படுவார், அந்த கோபத்தை பிராட்டி தனித்து கொடுக்கிறாள். அப்ப 2 பேரும் ஒரு கூட்டு, சகதர்மச்சாரிணின்னு சொன்னபடியாலே 2 பேரும் சேர்த்து லக்ஷ்மியா சக ஹிருஷிகேஷா ரக்ஷகான்னு பார்த்தோம் இல்லையோ, பிராட்டியோடு சேர்ந்துதான் பகவான் ரக்ஷகன். பிராட்டி தனியாகவும் ரட்சிப்பது கிடையாது, பெருமான் பிராட்டியை விட்டாலும் ரட்சிப்பது கிடையாது. அப்ப அந்த மிதுனம், அந்த சேர்க்கை, ரெட்டை இருக்கே, அந்த ரெட்டை மிகவும் முக்கியம். சரணாகதி பண்ணும் போதும் ரெட்டை இடத்துலதான் சரணாகதி பண்ணணும், கைங்கரியம் செய்யும் போதும் ரெட்டை இடத்துலதான் சரணாகதி பண்ண வேண்டும். அப்படி பிராட்டியினுடைய பெருமை சொல்லப்பட்டது. இப்படி ஸ்ரீசூக்தத்தில் பிராட்டியினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லப்பட்டன. கடைசியில் தொடங்கினது லக்ஷ்மி தந்திரத்திலிருந்து தானே தொடங்கினோம். இந்த ஸ்ரீசூக்தத்தை எப்படி சொல்ல வேண்டும்? தன்னுடைய லக்ஷ்மி தந்திரத்தில் சொல்லுகிறாள், நக்ஷத்ராணி யதாஸ்யா व्योम्नि यथा रत्नानि वारिदौ यथानन्ता गुणादिव्या देवदेवे जनार्दने महिमानो ह्यसा असीमानः तथास्मिन् सूक्तिके मम. எப்படி வானத்தில் நட்சத்திரங்களுக்கு எண்ணிக்கை கிடையாதோ, பகவானுடைய நற்பண்புகளுக்கு எண்ணிக்கை கிடையாதோ, அதை போல் என்னுடைய நற்பண்புகள் இந்த சூக்தத்தில் பலவும் சொல்லப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வார்த்தையிலும் என்னுடைய பண்பு. அது எப்படி சுவாமி, வார்த்தை இத்தனை தான் இருக்கு, அப்ப இத்தனை குணங்கள்னு கணக்கு பண்ணிடலாமே, 53 நாமங்கள்னு பார்த்துட்டோம், அப்ப கணக்கு பண்ணிடலாமே என்னால் ஒவ்வொன்றுத்துக்கும் பல அர்த்தங்கள் இருக்கின்றன, எத்தனை பெருமைகள் சொல்லப்பட்டுள்ளனன்னு கணக்கு பண்ணவே முடியாது. நம்முடைய புத்திக்கு எட்டின வரை ஒரு சொல்லுக்கு 4 அர்த்தங்கள் தோணலாம். இன்னும் நல்ல புத்தி இருந்தா, பிராட்டினோட அனுகிரகம் இருந்தா 40 அர்த்தங்கள் கூட புரிந்து கொள்ள முடியும். அப்ப எண்ணிலடங்காத குணங்கள் இதில் சொல்லப்பட்டுள்ளன. மாம் பிரபத்தியேத சததம் சூக்தகேன அனேன மாணவஹ சூக்தார்த்தம் அனுசம்ஸ்மிருத்ய சிரம் சூக்தம் அதீத்யச. இந்த சூக்தத்தை கண்டிப்பாக ஒருவனும் கற்க வேண்டும், அத்தியனம் செய்ய வேண்டும். அதுக்கு மேல சூக்தார்த்தம் அனுஸ்மரன், இதனுடைய பொருளை புரிந்து கொண்டு நினைத்து பார்க்க வேண்டும். இந்த சூக்தத்தை சொல்லி என்னை சரணமாக பற்ற வேண்டும். பிரபத்தியேத, பிரபத்தி பண்ணுவதுனா சரணமாக பற்றுவது. என்னை இந்த சூக்தத்தை சொல்லி சரணமாக பற்ற வேண்டும். பிராதிகூல்யம் பரித்யக்தம் ஆனுகூல்யம் ச சம்ஸ்ருதம் மயா சர்வேஷு பூதேஷு யதாசக்தி யதாமதி. இதை சொல்லும் போது, சரணமாக பற்றும் போது நாம் என்ன மனநிலையில் இருக்க வேண்டும், என்ன நினைத்து கொள்ள வேண்டும் என்று பிராட்டி தெரிவிக்கிறாள். பிராதிகூல்யம் பரித்யக்தம், பிராட்டிக்கு பிடிக்காத செயல்கள் அனைத்தையும் நான் நிறுத்திவிட்டேன், இனி ஒரு நாளும் அவற்றை செய்ய மாட்டேன். ஆனுகூல்யம் ச சம்ஸ்ருதம், அவளுக்கு பிடித்த செயல்களை முடிந்தவரை செய்வதற்கு முயற்சிக்கிறேன். ஜாக்கிரதையா இருக்கணும். தவறுகளை முடிந்தவரை தவிர்க்கிறேன்னு சொல்லக்கூடாது, தவிர்த்து விட்டேன்னு மொத்தமா சொல்லணும்.
அதுக்காக எல்லா நன்மைகளையும் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. இப்ப ஒருத்தரால போய் திடீர்னு ஒரு குளம் கட்டு, ஒரு பெரிய கோவில் கட்டுன்னா நம்மளால பண்ண முடியுமா? அதுவும் தர்மம் தான். அப்ப எல்லா தர்மங்களையும் செய்ய வேண்டும்னு பிராட்டி எதிர்பார்க்கவில்லை. நம்மால் முடிந்த தர்மங்களை தான். அதான் சொல்றார், யதாசக்தி யதாமதி. என்னுடைய சக்திக்கும் என்னுடைய ஞானத்துக்கும் உட்பட்ட விதத்தில் நல்லது பண்றேன். பிராட்டிக்கு பிடித்த செயல்களை செய்கிறேன், அவளுக்கு பிடிக்காதவற்றை அறவே தவிர்த்து விடுகிறேன். அதுக்கு மேலே அபாபேபியோ நிவிருத்தோஸ்மி பாதகேபியோ அபவாததௌ ததாபி அத்திர பிரவருத்திரியா தத்வத் ஸ்மிருதேஹே சாபி நஷ்யது. அதுக்கு மேல சொல்றார், இந்த தர்ம காரியங்கள் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் என்னிடத்துல ஒரே ஒரு குற்றம் இருக்கிறது. என்னுடைய முக்திக்காக நான் இன்னும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். பிராட்டியே உன்னுடைய அனுகிரகத்தாலே அதையும் நான் இழக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். ஏன் சுவாமி, மோட்சத்துக்கு முயற்சி எடுக்கணும்னு தானே வேதம் எல்லாம் சொல்லுகிறது என்றால், அது நம்மால் அடையக்கூடிய ஒன்று கிடையாது. நம் முயற்சியால் மோட்சம் அடைவது குருவித்தலையில் பனங்காயை வைப்பது போல. ஒரு நாளும் நம்மால் அந்த பாரத்தை தாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? பிராட்டியே வந்து அந்த பாரத்தை போக்கி, நீ கவலைப்படாதே, நான் உன்னை ரட்சிக்கிறேன்னு அவள் பொறுப்பை எடுத்துக்கொண்டு விட்டால், எடுத்துக்கொள்வதுனா பொறுப்பு ஏற்கனவே அவளுடையதுதான். நான் தவறாக என் பொறுப்பு நினைத்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு ஒரு புரிதல் வந்தது. என்னைக்குமே நான் என்னை ரட்சித்திருக்கவே முடியாது, என்னுடைய மயக்கம்தான் காரணம், இனி அவளே ரட்சிக்கட்டும்னு விடுகிறேனோ இல்லையோ, அப்படி இருக்க வேண்டும். அலசஸ்ய அல்பசக்தேஷ்ச யதாவச்சாபி ஜானதா. நாம நினைச்சுக்கணும், நான் சோம்பேறி என்று ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்ள வேண்டும். அலசகா, ஆலசியம்னு சொன்னா சோம்பேறித்தனம், சோம்பேறின்னு நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று மகாலட்சுமி தெரிவிக்கிறாள். ஏன் சுவாமி, அப்ப ஒண்ணும் காரியம் பண்ண வேண்டாமானால்? பண்ணுவதற்கு ஒண்ணும் இல்லையே. முக்தி அடைவதற்கு நான் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். பிராட்டியும் பெருமானும் அனுகிரகித்து மோட்சம் வழங்க போகிறார்கள். அப்ப நான் ஒண்ணு பதட்டப்பட்டு ஒண்ணும் பண்ணவே வேண்டாமே. தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய பாசுரம், காம்பர தலை சிரைத்து கடைத்தல இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணர் அரங்கத்தானேன்னு பாடுகிறார். திருவரங்கநாதனுக்கு யார ரொம்ப பிடிக்கும்னால், சோம்பேறித்தனத்தோடு ஸ்ரீரங்கத்துல படுத்து மார்பில கை வச்சு தூங்கிட்டே இருந்தா பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன் சுவாமி, ஒண்ணுமே பண்ண வேண்டாமானால்? ஏதாவது செய்தால்தான் நாம் செய்வது தவறு. கஜேந்திரன் பண்ண தவறு என்ன? முதலை காலை கடித்தவுடனே நாராயணான்னு அழைத்திருந்தால் சரணாகதி தத்துவம் புரிந்திருக்கிறதுன்னு அர்த்தம். நானே ரட்சித்துக் கொள்ள முடியும், நான் ஏன் இன்னொருத்தரை நம்ப வேண்டும்னு தன் பேரில் ஒரு பாரத்தை ஏற்றி வைத்துக் கொண்டான். முடியவில்லைன்னு புரிந்த பிறகு சரணாகதி பண்ணான். அது பண்ணக்கூடாது. சோம்பேறித்தனம்னா என்னை ரட்சித்துக் கொள்ள நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன். வாழும் சோம்பரை உகத்தி போலும். உலகத்துல எல்லாரும் சோம்பேறித்தனம் இருந்தா கெட்டு போய் விடுவாய்னு சொல்லுகிறார்கள். ஆழ்வார் சொன்னார், சோம்பேறித்தனம் இருந்தாத்தான் ஸ்ரீரங்கத்துல வாழ முடியும். வாழ்ச்சி பெறுவது, உஜ்ஜீவனம் அடைவதற்கு முக்கியம் சோம்பேறித்தனம். அதாவது மோட்சத்துக்காக எதையும் செய்யக்கூடாது. ஆனா ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு போய் பாருங்க, நம்மளை விட சுறுசுறுப்பா எல்லாரும் எந்த கோவிலையும் எடுத்துக்கலாம். நாம எங்கேயோ இருந்தோம்னா சுறுசுறுப்பு கிடையாது. பெருமான காத்தால 4 மணிக்கு புறப்பாடுனா 3 மணிக்கு எழுந்து குளிச்சு வாசல்ல கோலம் போட்டாதான் அவர் 4 மணிக்கு வரும்போது தயாரா இருக்க முடியும். 10 நாள் உற்சவம்னா ஊரே சக்கரமா பம்பரமா சுத்தின்னு இருக்கும். ஆழ்வார் சோம்பர்னு பாடினாரே, இவர் இடத்துல சோம்பேறித்தனமே இல்லையேன்னு கேட்டால், மோட்சத்துக்காக நாங்கள் இதை எதையும் செய்யவில்லை, பகவானிடத்துல பக்தியாலே செய்கிறோம். அன்பின் வெளிப்பாடாக எவ்வளவு வேணாலும் உழைக்கலாம், தப்பே கிடையாது. இதை பண்ணால்தான் எனக்கு மோட்சம் கிடைக்கும் நினைத்தால், அப்ப மோட்சத்தை என்னுடைய செயலால் அடைய பார்க்கிறேன் அர்த்தம். அது ஒரு நாளும் முடியாது. அது பகவானுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஒரு குழந்தை தாயார் வந்து தகப்பனார் ரட்சிக்க வரும்போது உன்னை வேண்டான்னு கையை தட்டி விட்டா எவ்வளவு வருத்தமா இருக்கும். நான் பிறப்பித்தேன், நான் தானே ரட்சிக்க வேண்டும்னு தோன்றுமே. அதை போல சோம்பேறியாக ஆலசியத்தோடு இருக்க வேண்டும். அதோகம் அனுபாயத்வாது கிருபணோ அகிஞ்சனோ அகதிஹி சாயாம் ஆசிரித்ய வர்த்தேகம் துவதீயாம் தாபஹாரிணீம். நான் அகிஞ்சனன். கையை கூப்பிக்கிறோமே கோயிலுக்கு போகும்போது, என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஒன்றும் எங்கிட்ட கிடையாது. கையை கூப்பிட்டா உள்ள ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் இல்லையோ. அதனால கையை கூப்பிக்கொண்டு என்னிடத்தில் உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று தெரிவிக்கிறோம். கால் இரண்டையும் சேர்த்து கொண்டால், நீ அருள் செய்யாவிட்டால் வேறு யாரிடமும் போய் நிற்க முடியாது. வேறு கதி கிடையாது, வேறு புகழ் கிடையாது. புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். வேறு புகழ் கிடையாது, என்னிடத்தில் எந்த உபாயமும் கிடையாது, நீயே ரட்சிக்க வேண்டும் என்கிற உறுதி இருக்க வேண்டும். உபாயோ பவமே தேவி சரணம் பவமே அம்புஜே புஷ்யமே துரிதம் சர்வம் புஷ்யமே துவத்கதாம் தியம். என்னுடைய பாபங்களை எல்லாம் நீயே போக்கு. உன்னை பற்றின ஞானத்தை நீயே எனக்கு அருள வேண்டும். நீயே உபாயமாக இருந்து என்னை வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும்.
உபாயம் என்று சொன்னால் பகவானிடத்தில் சிபாரிசு செய்து சேர்த்து வைக்க வேண்டும். வைகுந்தத்துக்கு போன பிறகு நான் செய்யும் கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த சூக்தத்தின் பயன்களை சொன்னார். கடைசியில பலம் சொல்லுகிறார். இதை சமர்த்தயதி கர்மாணி ஸ்ரோதாரம் போஷயத்யுத பரம் ஸ்வஸ்தியனம் சக்கர சர்வாலக்ஷ்மி நிவர்கணம். இந்த மங்களமான ஸ்தோத்திரத்தை எவன் சொல்லுகிறானோ எல்லா அலக்ஷ்மி எல்லா செல்வம் இன்மையும் போக்கி விடுகிறான். ஸ்ராவயேத் கர்மகாலேஷு, எந்த செயலை செய்யும் போதும் இதை ஒருவன் சொன்னாலோ கேட்டாலோ அந்த கர்மமும் முழுமையடைகிறது, கேட்டவனும் புனிதத்தன்மை அடைகிறான். ஏதத் அபியஸ்யமானம் ஹி கர்மணா மனசா கிரா திராயதே மகதப் பாபாத் ஸ்ரீயம் ச ஆவகதி துருவம். இதை எவன் ஒருவன் சொல்லுகிறானோ கேட்கிறானோ நினைக்கிறானோ பேச்சாலோ மொழியாலோ அல்லது மனசாலோ இதை பயன்படுத்தினான் என்றால் அவனுக்கு இவ்வுலக செல்வமும் கிடைக்கும், வைகுந்த மாநகரும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி ஸ்ரீசூக்தத்தின் பெருமையை லக்ஷ்மி தந்திரத்தில் பிராட்டி தானே வெளியிட்டாள். இப்படி ஒரு அழகான சூக்தம். பிராட்டி பெரியவள் பெரியவள் பெரியவள். அத்தனை நன்மைகள் நமக்கு செய்த உதவிகள் எல்லாம் இவளாலேதான் பெருமான் செய்கிறான். அப்ப பிராட்டி ஒருவரிடத்தில் இல்லை என்றால் அவரை நம்பி பிரயோஜனம் கிடையாது, அவர் நம்மை ரட்சிக்கப் போவது கிடையாது. கருணையே வடிவெடுத்தவளான பிராட்டி அவளை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி என்று பெரியாழ்வார் பாசுரம். மாதவன் சொன்னா ஸ்ரீயப்பதி, பிராட்டியோடு கூடிய பகவான் தான் தெய்வம். அவரை எந்த கோவில்ல வைக்கலாம்? 10 லட்சம் செலவச்சு கோயில் கட்டணமானால் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து இந்த மார்பு ஹிருதயத்தையே கோவிலாக வைத்து பிராட்டியும் பெருமானையும் கொண்டு வந்து அதிலே அமர்த்தி விடுங்கள். அமர்த்தி விட்டு ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அரவ தண்டத்து உய்யலுமாமேன்னு பாடுகிறார். அவருக்கு ஏதாவது புஷ்பம் சேர்த்து அர்ச்சனை பண்ணணும் என்னால் ஆர்வம். அவர்களிடத்துல நமக்கு இருக்கக்கூடிய பக்தி ஸ்ரத்தை துடிப்பு, உன்னை எப்ப சேவிக்க போகிறேன், எப்போது அணைக்க போகிறேன், எப்போது கைங்கரியம் செய்ய போகிறேன் என்கிற பிரார்த்தனை துடிப்பு தான் நாம கொடுக்கக்கூடிய புஷ்பங்கள். அப்படி மாதவன் தனியா பிராட்டியை பத்தியும் சொல்லவில்லை, ஆனா தனியாக பெருமானையும் அர்ச்சனை செய்து பிரயோஜனம் கிடையாது. பிராட்டியோடு கூடின பெருமானை மனதிலே வைத்து தியானித்து நாம் தொழுதோம் என்றால் இந்த அண்டத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து உஜ்ஜீவனம் அடைந்து நித்தியமாக வைகுந்தத்தில் அவர்களுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வாழலாம் என்பது ஆழ்வார்களுடைய சித்தாந்தம், வேதத்தினுடைய சித்தாந்தம், ஆச்சாரியர்களுடைய முடிவு. அதன்படிக்கு நாமும் இந்த 3 நாட்களிலே அழகான இந்த 15 மந்திரங்களின் பொருளை சுருக்கமாக மேலோட்டமாக அனுபவித்திருக்கிறோம். இன்னும் ஆழமாக போனால் பல இடங்கள்ல சொல்லியிருந்தேன். சப்த பிரக்கிரியை, யோக பிரக்கிரியை அதெல்லாம் வைத்து பல இடங்களிலே பொருள் சொல்லி இருக்கிறார். அதுக்கு அந்தந்த சாஸ்திரங்களை தெரிந்து கொண்டு லக்ஷ்மி தந்திரத்தையும் வச்சுக்கணும். அது ஒரு ஆராய்ச்சி நூல், ஆராய்ச்சியை போல் ஆகிவிடும். லக்ஷ்மி தந்திரத்தையும் வச்சென்று ஸ்ரீசூக்தத்தையும் வைத்துக் கொண்டு எங்கெங்கு எது சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தால் அப்பதான் ஒரு நூலை முழுமையாக கற்றிருக்கிறோம்னு பொருள். ஆனால் தினமும் சொல்லுவதற்கு ஓரளவுக்கான பொருள் தெரிந்து சொன்னோம் என்றால் அந்த பொருள் நமக்கு தினமும் மனசுல பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு இது உபயோகமாக இருக்கும் என்றுதான் இந்த ஸ்ரீசூக்தத்தை பற்றி உபன்யசிக்க வேண்டும் என்று அடியேனுக்கு ஆணையிட்டார்கள். அதன்படி அடியேனும் அறிந்த மட்டில் ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களில் ஓரிரு அர்த்தங்களையாவது நினைவில் கொண்டு அடியேனும் விண்ணப்பித்தேன். பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியனுடைய கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய இதிராஜாய மங்களம். ஸ்ரீமத்யே விஷ்ணுச்சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம்.